அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அயனிச் சமநிலை பாடத்திலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமன்பாடான ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாடு. இந்த சமன்பாடை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சமன்பாட்டை முக்கியமாக டிரைவ் பண்ண போகிறோம். இந்த சமன்பாடு எதுக்கு? இந்த சமன்பாடோட யூஸ் என்ன? நம்ம எல்லாருக்குமே தாங்கல் கரைசல்கள்னால் என்னன்னு தெரியும். தாங்கல் கரைசல்னால் என்னது? எல்லா கரைசலுக்கும் ஒரு pH மதிப்பு இருக்கும். இப்போ இந்த கரைசல்கள் கூட நம்ம அமிலம், காரம் இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த pH மதிப்பு கட்டாயம் மாறிடும். ஆனால் சில கரைசல்கள் இருக்குது. அந்த கரைசல் கூட கொஞ்சமாக நம்ம அமிலமோ இல்லை கொஞ்சமாக காரமோ சேர்க்குறப்ப அந்த கரைசலோட pH மதிப்பு மாறாமல் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம தாங்கல் கரைசல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாங்கல் கரைசலில் அமிலத்தாங்கல் கரைசல் இருக்குது, காரத்தாங்கல் கரைசல் இருக்குது. அமிலத்தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட pH இருக்கும். காரத்தாங்கல் கரைசல் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட pOH இருக்கும். ஒரு அமிலக்கரைசல் ஒரு காரக்கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுடைய pH, pOH மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தாங்கல் கரைசலுக்கு எப்படி pH கண்டுபிடிக்கிறது, எப்படி pOH கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டை பயன்படுத்துவோம். அப்போது தாங்கல் கரைசல் பற்றி நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே தாங்கல் கரைசல்கள்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் யார் யார், இதோட வகை என்ன, உதாரணம் என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டாக அதை பார்த்துட்டு இந்த சமன்பாட்டுக்கு போனால் நம்மளுடைய புரிதல் அதிகமாக இருக்கும். இப்போ அமிலத்தாங்கல் கரைசல் அப்படின்றப்ப பொதுவாக தாங்கல் கரைசல்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களாம் கலவைகள் தான். அமிலத்தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப பேர்லேயே அமிலம் இருக்குது. அப்போ கட்டாயம் அங்கே ஒரு அமிலம் இருக்கும். ஆனால் அந்த அமிலம் வலிமை குறைந்த அமிலமாக இருக்கணும். கூடவே அதோட உப்பு இருக்கணும். ஏன்னா அது ஒரு கலவை இல்லையா? அதே மாதிரி தான் காரத்தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப பேர்லேயே காரம் இருக்குது. அதனால் அங்கே ஒரு காரம் இருக்கும். பட் அந்த காரம் கட்டாயமாக வலிமை குறைந்த காரமாக இருக்கும். கூடவே அதோட உப்பு இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை தான் காரத்தாங்கல் கரைசல். இந்த ஹெண்டர்சன் ஹேசல்பாக் சமன்பாட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம ஒரு சமன்பாடை எடுக்கணும். நம்ம ஒரு வலிமை குறைந்த அமிலமாக எடுத்துப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? அசிட்டிக் அமிலம் தான். இப்போ CH3COOH இது ஒரு வலிமை குறை அமிலம். அப்போ இது சிறிதளவே பிரிகை அடையும். அதனால் இந்த 2 தலை இருக்கிற ஆரோவை போடுறோம். இப்போ இது எப்படி பிரிகை அடையும்? CH3COO மைனஸ் ஆகும். இங்கே கூட நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அசிட்டிக் அமிலத்தை நீரில் நம்ம கரைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை அந்த H2Oவும் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ CH3COOH ப்ளஸ் H2O. இப்போ இது ஒரு அமிலம் குறைந்த அளவு பிரிகை அடையும். அதனால் இந்த டபுள் ஹெட்டட் ஆரோவை போட்டிருக்கிறோம். இந்த இது கொடுக்குற H ப்ளஸ்ஸை இந்த H2O வாங்கிக்கும். அப்போ அது H3O ப்ளஸ்ஸாக ஆகிடும். இது H ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு CH3COO மைனஸாக ஆகிடும். இப்போ இதுக்கான பிரிகை மாறிலி மதிப்பை நம்ம எழுதணும். அமிலம் A போட்டுட்டு மாறிலி KA இஸ் ஈக்குவல் டு யார் வினை விளைபொருளோ அவங்க மேலே போடணும், யார் வினை படுபொருளோ அவங்கள கீழே போடணும். அப்போது CH3COO மைனஸ் இன்ட்டு H3O ப்ளஸ் பை CH3COOH H2O. சரியா? நீரோட செறிவு ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு H3O ப்ளஸ் தான், ஏன்னா pH தானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ pH என்பது ஹைட்ரஜன் அயனியோட செறிவு தானே. அப்போ H3O ப்ளஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு இந்த சமன்பாடை மாற்றணும். அப்போ H3O ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட்டா KA அது அப்படியே போட்டேன். இவர் மேலே போயிடுவார். ஸோ இன்ட்டு CH3COOH செறிவு பை இந்த CH3COO மைனஸ் கீழே வந்துடும்.
ஸோ CH3COO மைனஸ். சரியா? இப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்க, இது வந்து அமிலம். கரெக்டா? அமிலம் H+-ஐ கொடுத்துட்டு உருவாகிற அயனிக்கு இணைக்காரம்னு பேர். கரெக்டா? இணைக்காரம். அப்போது இந்த சமன்பாட்டில் இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு பொதுவான ஒரு பேர் எழுத போகிறோம். எப்படி எழுதுறது? H3O ப்ளஸ் இருக்கா, இஸ் ஈக்குவல் டு KA இருக்கா, KA. இது யார்? அமிலமா? இந்த அமிலம் எங்கே இருக்குது? சமநிலையில் இருக்கா, அதனால் EQ போடுறோம். பை இது ஒரு இணை காரமா, ஸோ அதை காரம்னு போட்டுடுறோம். காரம் EQ. ஸோ பொதுவாக இந்த சமன்பாடை எடுத்து இதிலிருந்து தான் நம்ம ஹெண்டர்சன் ஹேசல்பேக் சமன்பாட்டை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஷின் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுப்போம். சடனாக இதை எடுக்கிறப்ப இது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஈக்குவேஷனை நான் எழுதிட்டேன். இப்போது நம்ம ஹெண்டர்சன் ஹேசல்பேக் சமன்பாட்டை டிரைவ் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா தாங்கல் கரைசலோட pH அல்லது pOH கண்டுபிடிக்கிறதுக்கு. தாங்கல் கரைசலில் யார் யார் இருக்கா? ஒரு வலிமை குறை அமிலம், அதோட உப்பு, இல்லைனா ஒரு வலிமை குறை காரம், அதோட உப்பு. முதல்ல வந்து இந்த சமன்பாடை ஒரு அமிலத்தாங்கல் கரைசலுக்கே நம்ம டிரைவ் பண்ணுவோம். அமிலத்தாங்கல் கரைசல் இது. இந்த அமிலத்தாங்கல் கரைசலில் அமிலமும் அதோட உப்பும் தான் இருக்குது, காரம் கிடையாது. கரெக்டா? அதனால் இந்த சமன்பாடை அப்படியே எழுதினா H3O ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு KA. அமிலம் இருக்குது. சரியா? இந்த வெறும் அமிலம்ன்றதுனால இந்த EQலாம் போட்டோம். இப்போ நம்ம தாங்கல் கரைசலுக்கு வந்துட்டோம், அதனால் EQ எடுத்தாச்சு. அப்போ இந்த காரத்துக்கு பதிலாக யாரை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டில் பாருங்கள், காரம் அப்படிங்கிறது இந்த CH3COO மைனஸை குறிக்குது. சரியா? இப்போ அமிலத்தாங்கல் கரைசல் அப்படின்றப்ப அங்கே CH3COOHும் CH3COONAவும் கலந்துருக்கும். இதுதான் அமில தாங்கல் கரைசலுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ இது வந்து வலிமை குறை, அதனால் இது அவ்வளோவா பிரிகடைஞ்சிருக்காது. ஆனால் இது ஒரு உப்பு. இந்த உப்பு CH3COONA முழுசு பிரிகை அடைஞ்சு என்னவா மாறி இருக்கும்? CH3COO மைனஸாகவும் Na ப்ளஸ் அயனியாகவும் மாறியிருக்கும். அப்போ இந்த கரைசலில் இருக்கிற CH3COO மைனஸ் எங்கேருந்து அதிகமாக உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு கிட்ட இருந்து தான் உருவாகி இருக்கும். ஏன் இதுக்கிட்ட இருக்கே, இதுக்கிட்ட இருந்து உருவாகி இருக்காது? ஆனால் அதை தான் இப்போ சொன்னேன். இது ஒரு வலிமை குறை அமிலம். அப்போ இது ஒழுங்காக முழுவதுமாக பிரிகை அடைஞ்சிருக்காது. அப்போ இது கொடுத்துருக்க CH3COO மைனஸ் அயனிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இது மொத்தமாக இதுக்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போது இங்கே காரம்னு நம்ம எதை வச்சு எழுதியிருக்கோம்னா CH3COO மைனஸை வச்சு எழுதியிருக்கோம். இதை வச்சு இப்போ தாங்கல் கரைசல்கள்னு வர்றப்ப இங்கே இருக்கிற CH3COO மைனஸ் முக்கியமாக உப்புலேருந்து தான் உருவாயிருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக இந்த டெரிவேஷனில் நம்ம உப்பு அப்படிங்கிற செறிவை தான் போடணும். புரியுதா? அப்போ இந்த காரம் அப்படியே எடுத்துட்டு நான் உப்பு அப்படிங்கிற செறிவை நான் போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வர வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டைரெக்டாக நான் இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு அடுத்தது இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். பட் இது எப்படி வரணும்னு தெரிஞ்சிருக்கிறப்ப உங்களுக்கு அது இந்த ஈக்குவேஷனை எழுதுறது மறந்தால் கூட நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். நான் EQவை எடுத்துட்டேன், சமநிலையை எடுத்துட்டேன். அப்போ இந்த பிராக்கெட் போட்டு அமிலம் அப்படிங்கிறது அமிலத்தோட துவக்க செறிவு. பிராக்கெட் போட்டு நான் உப்புன்னு போட்டிருக்கிறது உப்போட துவக்க செறிவு. முதல்ல இந்த சமன்பாட்டுக்கு லாக் எடுக்கணும். லாக் எடுக்கிறப்ப
இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் H3O ப்ளஸ் செறிவு மட்டும் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ரைட் ஹேண்ட் சைட் வர்றப்ப இங்கே KA அமிலத்தோட செறிவு, உப்போட செறிவு இருக்குது. இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இதை. அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா இன்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்கே வந்து நம்ம லாக் எடுக்கிறப்ப இன்ட்டு இருந்துச்சுன்னா லாகை இவருக்கு தனியாக கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப நடுவில் ப்ளஸ் வந்துடும். இதை மட்டும் ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஏன்னா இது வந்து ரூல், இது லாகோட ரூல் இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் லாக் எடுக்கிறேன். எடுக்கிறப்ப லாக் H3O ப்ளஸ் செறிவு போட்டுட்டேன். சரியா? இஸ் ஈக்குவல் டு லாக் இவர் ஒரு உறுப்பு, இவர் ஒரு உறுப்பாக கன்சிடர் பண்ணுறோம். இவருக்கு லாக் தனியாக, இவருக்கு லாக் தனியாக. பெருக்கல் இருக்கிறப்ப அந்த லாகை ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ லாக் KA ப்ளஸ், புரியுதா? மறுபடியும் ஒரு லாக் அமிலத்தோட செறிவு பை உப்போட செறிவு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டலாக எல்லாத்தையும் மைனஸால் பெருக்கிடணும். அதை தான் வந்து இருபுறமும் குறியீடு மாற்றம் செய்ய அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னாகும், எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் வந்துடும். ஸோ மைனஸ் லாக் H3O ப்ளஸ் செறிவு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA. இதையும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் லாக் அமிலம் செறிவு பை உப்போட செறிவு. சரியா? இப்போ இந்த மைனஸ் லாக் H3O ப்ளஸை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது pHக்கான எக்ஸ்ப்ரெஷன். அதே மாதிரி மைனஸ் லாக் KA அப்படிங்கிறது pKaவோட எக்ஸ்ப்ரெஷன். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறப்ப மைனஸ் லாக் எடுத்துகிட்டு P அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். இப்போ இது வந்து pH உங்களுக்கு தெரியும். இங்கே மைனஸ் லாக் அப்படிங்கிறப்ப P KA, அந்த KAவை அப்படியே போட்டுடணும். இந்த மைனஸ் லாக் அமிலம் செறிவு பை உப்பு செறிவு அப்படியே போட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், அப்படியே pHக்கு pH இஸ் ஈக்குவல் டு pKa. இந்த உப்போட செறிவை மேலே போடுறோம், அமிலத்தோட செறிவை கீழே போடுறோம். அப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் லாக் உப்பு பை அமிலம் இவங்களோட செறிவு. இதுதான் ஒரு அமில தாங்கல் கரைசலுக்கான pHஐ கணக்கிடும் ஹெண்டர்சன் ஹேசல்பேக் சமன்பாடு. அப்போ கார தாங்கல் கரைசலுக்கு எப்படி இருக்கும், pHக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடணும், pOHன்னு போட்டுடணும். pKaக்கு பதிலாக என்ன போட்டுடணும், pKbன்னு போட்டுடணும். ப்ளஸ் லாகுக்கு லாகு தான், உப்புக்கு உப்பு தான். காரத்தாங்கல் கரைசல் இல்லையா, அப்போ அங்கே என்ன இருக்கும், காரம் தானே இருக்கும். ஸோ அமிலத்தோட செறிவுக்கு பதிலாக காரத்தோட செறிவு அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஸோ இதுதான் ஹெண்டர்சன் ஹேசல்பேக் சமன்பாடு. அப்போ நமக்கு 3 மதிப்புகள் தெரிஞ்சாலே pHஓ pOHஓ கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து KA அல்லது KB தெரியணும், இன்னொன்று உப்போட செறிவு தெரியணும், மூணாவது வேல்யூ வந்து அமிலம் அல்லது காரத்தோட செறிவு தெரியணும். ஸோ 1, 2, 3 3 மதிப்புகள் தெரிந்தால் அமிலத்தாங்கல் கரைசல்னால் pH மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம், காரத்தாங்கல் கரைசல்னால் pOH கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.